டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தனது பெயரை தவறாக பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கரூர் மாநகராட்சி மேயர் எச்சரித்துள்ளார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட லைட் ஹவுஸ் கார்னர் ரவுண்டானா அருகில் ஆக்கிரமிப்பை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் வந்தனர். அப்போது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக திமுக நிர்வாகி கார்த்திக் இடையூறாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் திமுக நிர்வாகி கார்த்திக் மற்றும் அவருடன் இருந்த மற்றொரு நபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் பேசுவதாக கூறி செல்போனை கொடுத்தனர். இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற முடியாமல் அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். யாராவது ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து அப்புறம் பேசுவோம். யாராவது ஸ்பாட்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்து அப்புறம் பேசுவோம். என்ன நியாயம் என்னங்க? மனசாட்சி இல்ல. ரோட்ல இவ்வளவு தூரம் ஆல்ரெடி 10 அடி வெளியே செட் எடுத்து போட்டுருக்கீங்க. அதுக்கு பிறகு 10 அடி வெளியே ஒரு நியாயம் வேண்டாமாங்க? என்ன பண்ணிக்கலாம்? செஞ்சுட்டு போடுங்க. செஞ்சுட்டு சொல்லிட்டு தானே போனேன் நானு. இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்த கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் தான் மேயராக பொறுப்பேற்ற நாள் முதல் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிகழ்வில் அதிகாரியிடம் செல்போனில் பேசியது தான் இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். இதுபோன்று தனது பெயரை தவறாக பயன்படுத்தும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேயர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.